தந்தி டிவி செய்தியின் எதிரொலியாக விழுப்புரம் நகரில் உள்ள லாட்டரி சீட்டு விற்பனை அங்காடிகளில் காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை களத்தில் இருக்கும் செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். நீங்க சொல்லுங்க, இப்ப தற்போது முறைகேடா லாட்டரி சீட்டு விற்பனை செய்த கடைகள் மூடப்பட்டு விட்டதா? அதை பத்தி சொல்லுங்க. விழுப்புரம் பகுதியில் தொடர்ந்து 3 நம்பர் லாட்டரி சொல்லக்கூடிய ஆன்லைன் லாட்டரி விற்பனை நீண்ட நாட்களாக இருந்ததுதான் பொதுமக்கள் புகார் தெரிவிச்சாங்க. அதை நம்ம பார்த்தீங்கன்னா தந்தி தொலைக்காட்சியில் காலையில் நம்ம நேரடியாக இதை நம்ம வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தோம். இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்தி ஒளிபரப்பான 5 நிமிடங்களில் இந்த கடைகள், புதிய பேருந்து கடைகள் மூடப்பட்டிருக்கு. இப்போ நம்ம நிற்கிற பகுதி பார்த்தீங்கன்னா அந்த கடை எதில் தான் நிற்கிறோம். இந்த MS கதிர் ஏஜென்சின்ற கடை தற்சமயம் மூடப்பட்டிருக்கு. ஏராளமான லாட்டரி சீட்டு வாங்குபவர்கள் இந்த பகுதியில் வந்து திரும்பி போயிட்டு இருக்காங்க. அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இது இருக்கிறதா நம்ம ஏற்கனவே தகவலை தெரிவிச்சிருக்கோம். அதன் அடிப்படையில் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த லாட்டரி சீட்டு விற்பனையாளர்கள் தற்சமயம் உஷாராகி அந்த கடைகளை மூடிட்டு தற்சமயம் இங்கிருந்து தப்பி போயிருக்காங்க. கோபிநாத், லாட்டரி விற்பனையை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை பத்தி சொல்லுங்க. இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம தந்தி தொலைக்காட்சியில் இந்த செய்தி வெளியான உடனே மாவட்ட காவல்துறை சார்பில் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் சோதனையை ஈடுபடுறதுக்கு அவங்க உத்தரவிட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் நம்ம நிற்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா புதிய பேருந்து நிலையத்தில் நம்ம சுட்டிக்காட்டி இந்த 2 கடைகளிலுமே காவல்துறை அதிரடி சோதனை மேற்கொண்டாங்க. ஆனால் காவல்துறையினர் வருவதற்குள் இங்கிருந்து அந்த லாட்டரி சீட்டு வியாபாரிகள், ஆன்லைன் அந்த சீட்டு கொடுக்குறவங்க இங்கிருந்து தப்பி ஓடி இருக்காங்க. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நரேந்திர கண்டிப்பாக ஒரு உத்தரவாதம் தெரிவிச்சிருக்காரு. இன்று மாலைக்குள் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் எந்தெந்த பகுதிகளில் லாட்டரி சீட்டு விற்பனை ஈடுபட்டாலும் உடனடியாக அவர்களை கைது செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டதாக நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காரு. அதே போல மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் விழுப்புரம் சுற்றியுள்ள கிராம பகுதியில் சேர்த்து தற்சமயம் இந்த சோதனை தொடங்கி இருக்குன்னு சொல்லலாம்.